வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஆயிக்கிறேன். இன்றைக்கு வந்து கௌரி கிச்சனில் வந்து என்ன சமைத்திருக்கிறேன்ன்றதை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து நான் சும்மா வந்து ஈவினிங்குக்காக ஏதாவது எப்போதுமே வந்து குக் பண்ணுவேன். அதில் வந்து இன்றைக்கு ராகி மாவு வந்து குரக்கன் மாவில் வந்து ரொட்டி சுட்டியிருக்கிறேன். இந்த குரக்கன் மாவு ரெசிபியை வந்து எப்படி தயார் செய்வது என்பதை தான் இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி செய்வதுண்டு. இந்த ரொட்டிக்கு வந்து தேங்காய் பூ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தான் திருவி எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் பூவிலிருந்து 2 கைப்பிடி அளவு இந்த ரொட்டிக்கு சேர்க்க போகிறேன். இந்த டிஷ்ஷில் தான் நான் குழைத்தெடுக்க போகிறேன். அதனால் இந்த டிஷ்ஷுக்குள்ளே வந்து 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கொள்ளுகிறேன். அவ்வளோ காணும். குரக்கன் மாவு வந்து புட்டு அவித்துட்டு பேலன்ஸை வந்து ரொட்டிக்காக கொஞ்சம் வைத்து விட்டேன். அதிலே வந்து இப்போ ரொட்டி சுட்டு எடுக்க போகிறேன். 1/3 டீஸ்பூன் உப்பு, ஏலக்காய் பவுடர் 1/3 டீஸ்பூன், வெள்ளை சர்க்கரை 4 டேபிள் ஸ்பூன் அளவில் எடுத்திருக்கிறேன். நெய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அப்படி சேர்க்கிறேன். இது வந்து கட்டியாக தான் இருக்கிறார், அதனால் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். சுடு தண்ணீர் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்ளுகிறேன். கணக்கு சேர்த்தால் தண்ணி மாதிரி வந்துடுவார். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக மிக்ஸ் பண்ணுகிறேன். எல்லாத்தையும் இப்போ ஒன்றாக நன்றாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். குழைத்தெடுத்த மாவை இப்போது 10 நிமிடங்கள் மூடிட்டு ஒரு சைட்டாக வைக்கிறேன். 10 நிமிடங்கள் கழித்து இப்போ வந்து ரொட்டியை சுட போகிறேன். உங்களுக்கு தேவையான சைஸுக்கு வந்து நீங்கள் மாவை உருட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஓரளவுக்கு வந்து குரக்கன் மாவு வந்து கொஞ்சம் பெருசாகத்தான் எடுக்கணும். ஏனென்றால் குரக்கன் மாவு ரொட்டி வந்து கூடுதலாக வந்து முறிஞ்சு விழ பார்ப்பார். நான் வந்து இன்றைக்கு இந்த ரொட்டி மேக்கரில் வந்து சுட்டெடுக்க போகிறேன். ரொட்டி மேக்கரை லைட்டாக முதல்ல துடைத்து எடுக்கிறேன். இப்போ சூடாக இருக்கிற இந்த ரொட்டி மேக்கரில் வந்து ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுத்து வைத்து இப்போது ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இப்போது 1 நிமிடம் ஆகிட்டார். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ரொட்டியை மறுபடியும் அதே மாதிரி அப்படியே மூடிவிட்டு இன்னும் 1 நிமிடம் வந்து குக் பண்ணி எடுக்கிறேன். இந்த ரொட்டியை வந்து திருப்பி விட்டு குக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொல்லிச்சேன்னா இந்த மாவில் ரொட்டி சுடுறது வந்து உடைஞ்சி வேற பார்க்குறார். அதனால் வந்து திருப்பி விட்டு அப்படியே மூடி எடுக்கிறேன். ரைட், இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ரொட்டியை வந்து எடுக்க போகிறேன் பீங்கானில். இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறார் தூக்கி எடுப்பதற்கு. பாருங்க, மிகுதியுள்ள மாவையும் வந்து சுட்டெடுக்கிறேன். இந்த பாருங்க, கொஞ்சம் வந்து இந்த மாவில் சுட்டெடுக்கும்போது கொஞ்சம் உடைஞ்சு வருவார். இந்த மாவில் சமைத்து சாப்பிடும் சாப்பாடு வந்து மிகவும் சுவையும் ஆரோக்கியமுமாக இருப்பார். இந்த பாருங்க எப்படி வந்து நான் சுட்டு எடுத்திருக்கிறேன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து வடிவாக சுட்டு எடுக்கலாம். எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. நான் வந்து விருப்பமான உணவை வந்து சடன்லியாக செய்து சாப்பிட்டுடுவேன். என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற எல்லா உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.